கியூரியஸ் கேஸ் ஆஃப் சஞ்சு சாம்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமே எடுக்கலாம் போல. ஏன்னா இப்போலாம் வந்துட்டு இவர் ஜஸ்டிஸ் கேட்டு வந்து நம்ம போராடுறோம். அப்போலாம் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்பா இவர் டீமுக்குள்ள வந்துட்டாருப்பா அப்படின்றப்போ ரொம்ப சுமாராக பண்ணுறாரு. என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி டென்ஷன் ஆகுது. பட் ஃபன் அப்பாட்டு இதில் வந்து நம்ம சீரியஸான விஷயம் பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா சுப்மன் கில் வந்து ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் வந்து சஞ்சு சாம்சன் உள்ள வரணும், ஹி டிசர்வ்ஸ் தட் பிளேஸ். ஏன் வந்துட்டு அவர் ஓப்பனிங் நம்பர் 5 நம்பர் 6 சொல்லிட்டு இப்படி போட்டு பந்தாடுறீங்க, அவர் கண்டிப்பாக ஓப்பனராக பெர்மனெண்ட்டாக இருந்தே ஆகணும், அவருக்கு வந்து நல்ல ரன் கொடுங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி அவருக்கு நல்ல ரன்னும் கிடச்சிது. ஏன் அப்படின்னா T20 அதே மாதிரி அவருக்கு நல்ல ரன்னும் கிடச்சிது. T20 வேர்ல்ட் கப் வரப்போகுது, அதுலேயும் செலக்ட் ஆகிருக்காரு. இப்போ வந்து நியூசிலாந்து சீரீஸ்லேயும் செலக்ட் ஆகிருக்காரு, ஓப்பனராக விளையாடுறாரு. அதில் 3 T20லையும் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரன் கூட தாண்டல. இவ்வளோ கேவலமாக அவுட் ஆகிறத பார்க்குறப்போ சப்போர்ட் பண்ண நமக்கே வந்துட்டு எதுக்கு இவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரதான் செய்யுது. ஆனால் ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு வந்து கொடுத்த சான்சஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விளையாடி தான் இருந்தார். ஸோ அதை நம்பி நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம், அவருக்காக ஜஸ்டிஸ் கேட்டோம், உள்ளார வந்தோடனே டீமுக்குள்ள வந்தோடனே சந்தோஷப்பட்டோம். பட் இப்போ வந்து அவர் சொதப்படுறத பார்க்குறப்போ எப்படி சுப்மன் கிலோட கழுத்தை வந்துட்டு சஞ்சு சாம்சன் பிடிச்சாரோ, இப்போ அதே மாதிரி சஞ்சு சாம்சனோட கழுத்தை வந்து இஷான் கிஷன் பிடிச்சிட்டு இருக்காரு. மனுஷன் பேய் ஃபார்மில் இருக்காரு. 20 ரன் அடித்தாலும் அது 10 பால் அடிக்கிறாரு, 8 பால் அடிக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் ஆட முடியும், விக்கெட் கீப்பராகவும் இருக்க முடியும். அப்படின்றப்போ சஞ்சு சாம்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஓவர் தான் நினைக்கிறேன். மேபி கம்பீர் ஆர் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கருணை வச்சு இந்த மீதி 2 T20 வந்து விளையாட விட்டால் தான் உண்டு. அதுலேயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது தெரியல. ஸோ ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் யார் நல்லா விளையாடினாலும் அவங்க டீமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.